வெல்கம் டு ஆத்மா. அமெரிக்காவில் கிளைவ் பாஸ்டர் என்பவர் பாலிகிராஃப் என்ற உண்மையை கண்டறியும் கருவி மூலம் காவல்துறைக்கு உதவுபவராம். அவர் ஒரு நாள் விளையாட்டுத்தனமாக அந்த பாலிகிராஃப் கருவியை ஒரு செடியின் மீது பொருத்தி விட்டார். மாலை அதற்கு தண்ணீர் ஊற்றும் பொழுது என்ன விந்தை, அந்த செடி தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தியதாம். ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு விதமான சந்தோஷத்தை வெளிப்படுத்தியதாம். மரங்கள், செடிகள் மனிதர்களை நேசிக்கின்றன. ஆனால் மனிதன் இப்படி நேசம் வைத்து மோசம் போன ஒரு ஆத்மாவை பார்க்கலாம். வாருங்கள். வாங்க. வணக்கம் பாபாஜி. இந்த வீடு தான். வாங்க. இருக்கு. இருக்கு. இந்த வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கு. அது பல உயிர்களை காவு வாங்க துடிக்குது. பூஜை அறை எங்க இருக்கு? கட்டு மாத்திரம் இன்னைக்கு பெரிய பிரச்சனையாயிடுச்சு. இந்த கல்யாணம் எப்படி நடக்க போகுதுன்னு நாங்கெல்லாம் ரொம்ப பயந்துகிட்டு இருக்கோம். ஜாதகம் பார்க்கும்போதே பையனுக்கு ஏதோ தோஷம் இருக்குன்னு அப்பவே தெரிஞ்சுது. அதனால்தான் பழைய அரச மரத்துக்கு தாலி கட்ட சொல்லி நாங்கள் மேற்கொண்டு இந்த கல்யாண பேச்ச ஆரம்பித்தோம். அதெல்லாம் தெரிஞ்சது தானே. இப்போ நமக்கு தெரிய வேண்டியது யார் அந்த ஆத்மா, அதுக்கு இப்போ என்ன வேணும், அதைத்தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்க பாபாஜி. மா, இங்க என்னம்மா நடக்குது? பேசாம இரு, எல்லாம் உனக்காக தான். யார் நீ? சொல்ல மாட்டேன். வேண்டாம் வேண்டாம், அந்த தேங்காயை உடைக்காதீங்க. சொல்ல மாட்டேன்னு சொன்னல. இந்த தேங்காயை உடைச்சா உன் ஆத்மா ஜோதியா மாறி கரைஞ்சி போயிடும். வேண்டாம் வேண்டாம், அப்படி பண்ணிடாதீங்க. இப்ப சொல்லு, யார் நீ? என் பேரு வள்ளி. உனக்கு என்ன வேணும்? என்ன அழிச்சவங்களை நான் பழி வாங்கணும். இங்க யாராவது இருக்காங்களா? இங்க யாரும் இல்ல. அப்புறம் எதுக்கு இங்க வந்து தொல்லை கொடுக்கற? நான் இருக்கிற மரத்துல வந்து இவங்க சாமி தாலியை கட்டிட்டாங்க. அது என் கழுத்துல இருக்கு. இந்த தாலி இருக்கிற வரைக்கும் நான் யாரையும் பழி வாங்க முடியாது. அது பரிகாரத்துக்காக கட்டின தாலி, அதை எடுக்க முடியாது. அதை எடுக்காம நானும் இவங்களை விட மாட்டேன். இவங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மரத்துல இருந்து தாலியை எடுத்துடலாம். பௌர்ணமிக்குள்ள நான் பழி வாங்கணும். அதுக்கு மேல நான் இந்த உலகத்துல இருக்க முடியாது. உடனே மரத்துல இருந்து தாலி எடுக்க சொல்லுங்க. நான் என் வழியை பார்த்துட்டு போயிடுறேன். மரத்துல இருந்து தாலியை எடுக்க முடியாது. உன்னை விடவும் முடியாது. இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு உனக்காக பூஜை பண்ணி
உன்னை மந்திரத்தால கட்டி அடக்கி வைக்க போறேன். வேணா அப்படி பண்ணிடாதீங்க, என்ன வெட்டுங்க. மரத்துல இருந்து தாலியை எடுக்க சொல்லுங்க. தயவு செஞ்சு என்ன வெட்டுங்க. நான் உங்க யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன். பாபாஜி, நீங்க பெரிய சக்தி வாய்ந்தவர்னு எனக்கு தெரியும். பெரிய மந்திரங்கள்லாம் படிச்சவரு. எனக்கு என்ன கொடுமை நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த கொடுமை யாருக்கும் நடக்க கூடாதுன்னு தான் என்னை ஏமாத்தி அழிச்சவங்கள நான் பழி வாங்கணும். என் போராட்டத்துல தர்மம் இருக்கு, நியாயம் இருக்கு, அது உங்களுக்கே தெரியும். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. என் வழியில குறுக்க வராதீங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்களை என் சாமிக்கு மேல நினைச்சு கும்பிடுறேன். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. என்ன விட்டுருங்க. முடியாது. நான் சொன்னதுதான் முடிவு. இதுக்கு மேல முடிவெடுக்கிறதுக்கு எந்த சக்திக்கும் அதிகாரம் கிடையாது. எனக்கு நீ அடங்கித்தான் ஆகணும். என்ன விட்டுருங்க சாமி, என்ன அடக்கிடாதீங்க, என்ன விட்டுருங்க. இனி நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். இது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ராத்திரி 12 மணிக்கு இந்த ஆத்மாவை என் மந்திர சக்தியால கட்டி அடக்கிடுவேன். அதுக்கப்புறம் நான் எப்போ திறந்து விடுறேனோ அப்பதான் அதால வெளியே வர முடியும். சரிங்க. இப்போதைக்கு அந்த ஆத்மாவால யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய முடியாது. அந்த ஆத்மாவை நான் பார்த்துக்கிறேன். நீங்க கல்யாண வேலையை பாருங்க. ரொம்ப நன்றி பாபாஜி. புறப்படலாமா? புறப்படலாம் பாபாஜி. அப்போ நான் வரேன். சரி பாபாஜி. என்ன கயல்? பாத்தீங்களா ராகவ், பாபாஜி இன்னைக்கு வள்ளியோட ஆத்மாவை பிடிச்சு அடக்க போறாராம். பாவம் வள்ளி, இதுக்கப்புறம் அவ எதிரிங்களை எப்படி அவ பழி வாங்குவா? நீங்க சீக்கிரமா போய் மரத்துல கட்டியிருக்க தாலியை எடுத்துருங்க. என்ன கயல், விளையாடுறியா நீ? நீங்க சொன்னீங்கல்ல மரத்துல கட்டியிருக்க தாலியை எடுத்துறேன்னு. ஆமா சொன்னேன். வள்ளியோட ஆத்மாவால பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. அதனால வள்ளி கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சா போதுன்னு அப்படி சொன்னேன். இப்பதான் வள்ளியோட தொல்லை நமக்கு இல்லைன்னு ஆக போதில்ல. அப்போ வள்ளிக்கு நியாயமே கிடைக்காதா? இங்க உயிரோட இருக்கிற மனுஷங்களுக்கே நியாயம் கிடைக்கிறது இல்ல. இப்ப நீ செத்து போன ஆத்மாவுக்காக நியாயம் கேக்குற. ராகவ், நீங்க சொன்ன வார்த்தையை மாத்தி பேசுறீங்க. கயல், நாம இப்போ கல்யாணம் பண்ணிக்க போறோம். நீ அதை விட்டுட்டு வேற பிரச்சனையை இழுத்து விட்டுறத. நமக்கு நடக்க போற கல்யாணத்தை விட வள்ளிக்கு நடந்த அநியாயத்துக்கு நீதி கிடைச்சாகணும். அவனுங்களை பழி வாங்கணும், அதுதான் முக்கியம். கயல், போற போக்க பார்த்தா நீயே போய் அவங்கள பழி வாங்கிடுவ போல இருக்கே. கண்டிப்பா. வள்ளியோட ஆத்மாவால அது முடியாம போச்சுன்னா அந்த வேலையை நானே செய்வேன். கயல், நீ சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கியா? சத்தியமா சொல்றேன். ஹே, என்ன இது புது குழப்பமா இருக்கு? ஆமா, வள்ளி நல்ல பொண்ணு. அவளுக்கு நடந்த அநியாயம் எனக்கு நடந்த மாதிரிதான். வள்ளிக்கு நான் உதவி செஞ்சாகணும். இல்லனா எனக்கு கல்யாணமும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். ஏய், உன்னோட உடம்புக்குள்ள வள்ளி பூந்துட்டாளா என்ன? நான் அதுக்கும் தயாரா தான் இருக்கேன். ஏய், வள்ளிய நானே கூப்பிடுவேன். இதெல்லாம் புரிஞ்சுதான் நீ பேசிட்டு இருக்கியா? நான் எல்லாத்தையும் புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன். இதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன். நீங்க இப்போ இந்த விஷயத்துல என் பேச்சை கேப்பீங்களா மாட்டீங்களா? இனி உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்போ என்ன பண்ண போறீங்க? நீ சொல்றத செய்ய போறேன், வேற வழி. இன்னைக்கு நைட்டு பாபாஜியோட பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க மரத்துல கட்டியிருக்க தாலியா அவுக்குறீங்க. சரி. நீங்க சரின்னு சொன்னா பத்தாது, என் மேல சத்தியம் பண்ணணும். நான் தான் சரின்னு சொல்லிட்டேன்ல. நீங்க மறுபடியும் பேச்சை மாத்துவீங்க. எனக்கு சத்தியம் பண்ணுங்க. சரி, உன் மேல சத்தியம். இன்னைக்கு ராத்திரி யாருக்கும் தெரியாம அந்த மரத்துக்கிட்ட போய் அந்த தாலியை கட்டிடலாம். கயல், இது ஆபத்து. இதுக்கப்புறம் நடக்க போற விபரீதத்தை யாரும் தடுக்க முடியாது. நல்லதுதான் நடக்கும், விபரீதம் எதுவும் நடக்காது. வாங்க போலாம். வாங்க. வேத மந்திரங்கள் கெட்ட ஆவிகளை கட்டுப்படுத்துமா? மந்திர ஓசைகளுக்கு துஷ்ட சக்திகள் அச்சப்படும் என்று கூறுகிறார்கள் ஆவியுலக ஆய்வாளர்கள். ஆவிகள் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் தோன்றுமே தவிர அவைகளுக்கு வேறு எந்த சக்தியும் கிடையாது. அப்படியானால் இவர்களின் திருமணம் நின்று கூட போகலாம்.
பரிகாரத்தை மீறினால் தண்டனையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ராகவ் கயல் மேல் வச்சிருந்த காதல் உண்மையானது. கயலோட விருப்பம்தான் ராகவோட விருப்பமும் கூட. 2 பேருமே வள்ளியுடைய ஆத்மாவுக்கு உதவுறதுதான் ஒரே எண்ணமா வச்சிருந்தாங்க. ஆனா அது அவ்வளவு சுலபமா? மரத்தில் இருக்கக்கூடிய தாலியை எப்படி கழட்ட போறாங்க? அந்த தெய்வம் அவங்களுக்கு துணை நிற்கட்டும். வாருங்கள், ஆத்மாவிற்குள் செல்லலாம். வாங்க ராகவ். ராகவ், பாம்பு வேற இருக்குது. பாம்பு இருக்கு. இப்ப எப்படி தாலியை கேட்ட முடியும்? எப்படி தாலி கயிறு எடுக்கிறது? பூஜை முடியறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. ஐயோ, நாம என்ன பண்றது இப்போ? பொறுமையா எடுங்க ராகவ். பாம்பு போகலன்னா அவ்வளவுதான். பௌர்ணமி வந்துடும், அப்புறம் வள்ளியால வரவே முடியாது. கயல், நீதான் ஏதாவது பண்ண. சரி, ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப பாருங்க, பாம்பு எப்படி தானா போக போகுதுன்னு பாருங்க. பாம்பு போயிடுச்சு. இப்ப எடுத்துடலாம். தாலி எடுத்துருங்க. தப்பு நடந்து போச்சு. வள்ளியோட ஆத்மா தப்பிச்சிடுச்சு. அவளுக்கு யாரோ உதவி பண்ணிருக்காங்க. இதனால கடும் விபரீதங்கள் நடக்க போகுது. ஆனாலும் என் மந்திர சக்தியை மீறி எதுவும் நடக்காது. நானா இல்ல அந்த ஆத்மாவான்னு நான் பார்த்துறேன். வணக்கம் காமாட்சி அம்மா, எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? வாங்க தரகரே, உட்காருங்க. நான் உட்கார வரல, கையோட உங்களை எல்லாம் கூட்டிட்டு போக வந்தேன். சீக்கிரம் சமையல்லாம் முடிச்சிட்டு வாங்க. என்ன தரகரே ரெக்க கட்டி பறக்குறீங்க? ஈசலுக்கு ரெக்க முளைச்சா பறந்தே செத்து போயிடுமா, அப்படில இருக்கிறீங்க? ஏமா, நல்ல விஷயம் பேச வந்தா சாவு அது இதுன்னு எதுக்குமா அவசரமா பேசுறீங்க? சாகுறதும் நல்ல விஷயம் தான். நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க. என்கிட்ட ஒரு வரன் வந்திருக்கு. பொண்ணோட அப்பா வெளிநாட்டுல வேலை பார்க்கறாரு. 10 நாள் லீவ்ல வந்திருக்காரு. லீவு முடிஞ்சு போறதுக்குள்ள பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. நீங்க என்ன சொல்றீங்க? அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, 100 பவன் நகை, வெளிநாட்டு காரு, சொந்தமா ஒரு வீடு வாங்கி கொடுத்துடணும். என் கையில 5 லட்ச ரூபாய் பணம் கொடுத்துடணும். மாப்பிள்ளைக்கு வாட்சி, மோதிரம், செயின்னு எல்லாம் போட்டுறணும். கல்யாண செலவு பூரா அவங்க தான் ஏத்துக்கணும். மண்டபத்துல மாப்பிள்ளைக்கு புடவை கட்டி தான் உட்கார வைக்கணும். பொண்ணுதான் மாப்பிள்ளை கழுத்துல தாலி கட்டும். பரவாயில்லையா? கேக்குறத கொஞ்சம் நியாயமா கேளுங்கம்மா. நீங்க சொல்றதுக்காக கல்யாண செலவுல பாதி நாங்க செஞ்சு தொலைக்கிறோம். உன் வீட்டு கல்யாணத்தை பண்றதுக்கு எதுக்குமா இப்படி சலிச்சுக்கிற? வேணானா விட்டுரு, நான் போறேன். யோ இரியா இரியா, நானும் ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கேன்ல, அவளை துரத்தி விட வேணா? சரி, நீ என்னமோ பண்ணு. நீங்க கேட்ட மாதிரி செய்யறேன்னு சொல்லிருக்காங்க. பொண்ணை வந்து பாருங்க, பிடிச்சிருந்தா முடிச்சிருவோம். அதெல்லாம் சரி, நான் சொன்ன மாதிரி எல்லாம் செய்வாங்கல்ல? அதெல்லாம் செஞ்சா தானே கல்யாணத்துக்கு ஒத்துக்க போறீங்க. அப்ப சரி. சரிங்க காமாட்சிமா, சீக்கிரம் பையனை கூப்பிட்டு கிளம்புங்க, போலாம். சேகர் குளிச்சிட்டு இருக்கான், ரெடி ஆனதும் நான் கூட்டிட்டு வந்துடுறேன். சரி, நான் இப்ப முன்னாடி போறேன். எல்லாரும் சீக்கிரம் வந்துருங்க, சரியா? மங்கா மங்கா, என்னம்மா? காயெல்லாம் நறுக்கி வச்சிருக்கேன், கொஞ்சம் சாம்பார் வச்சுட்டு சாதத்தை வடி. ரொம்ப ஈஸியா சொல்லிட்டேம்மா, என்னால சமைக்கலாம் முடியாது. நீயும் பையனை பொண்ணு பார்க்க தானே போறீங்க, அங்கேயே கொட்டிக்கிட்டு வாங்க. எனக்கு என்ன இப்படி இருந்தா புகுந்த வீட்டுல போய் எப்படி பொழைப்ப? இருக்குமா, பொழைச்சுக்குவேன். நீ வேலையை பார்த்துட்டு போ. நான் வேலையை பாத்துக்கிறேன், போயிட்டு வந்து உனக்கு வச்சுக்கிறேன் இரு.
இது குடும்ப கதை தானே? என்ன திடீர்னு பேய் கதையா மாறிடுச்சு? ஒருவேளை ரைட்டர் மாறிட்டாரோ? என்ன இப்படி விக்கல எடுக்குது? ஃப்ரிட்ஜில் ஐஸ் வாட்டர் இருந்தா குடிக்கலாம். சீ, என்ன ஃப்ரிட்ஜ் பூரா வெறும் செருப்பா இருக்கு. வர வர அம்மா லூஸ் ஆயிடுச்சு போல. எதை எங்க வைக்கணும்னே தெரியல. கிச்சன்லயாவது போய் குடிக்கிறேன். ஆவிகள் தங்கள் சாவுக்கு காரணமானவர்களை கண்காணித்துக் கொண்டே இருக்குமாம். சரியான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சூட்சும சக்தியால் அவர்களை பயமுறுத்துமாம். மனம் பலவீனமானவராக இருந்தால் அவரை உடனே பழி தீர்க்குமாம். பேராசையால் மங்கா வள்ளிக்கு செய்த அவமானம் இன்று அவளுக்கே வினையாகி போனது. இனி வள்ளியின் ஆத்மாவிடமிருந்து கருணையை எதிர்பார்க்க முடியாது. ஒரு வழியா தடைகளை கடந்து தாலியை கழட்டியாச்சு. தன்னுடைய தாலியை பணயமா வச்சுதான் வள்ளிக்கு இந்த உதவியை செஞ்சிருக்கா கயல். இனிமே எல்லாமே கடவுளோட கையில தான். இவங்க செஞ்ச இந்த காரியம் இவங்க வீட்டுக்கோ இல்ல ராம் பண்டிட்டுக்கோ தெரிஞ்சா இவங்க நினைச்சாலும் சேர்ந்து வாழ முடியாது. இனி நடப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது. வாருங்கள், ஆத்மாவிற்குள் செல்லலாம். சுவாமிஜி, இதுக்கு என்னதான் முடிவு எடுக்கிறது? பாபாஜி என்னதான் சொல்றாரு? என்ன சொல்றது? மரத்திலிருந்து தாலி அறுத்து எடுத்தது யாருன்னு தெரிஞ்சாதான் மேற்கொண்டு எதையுமே செய்ய முடியும்னு பாபாஜி தீர்மானமா சொல்லிட்டாரு. இந்த மரத்திலிருந்து தாலி அறுத்தெடுத்த காரணத்தினாலேயே அந்த ஜாதகக்காரருக்கு விடுபட்ட தோஷம் மறுபடியும் ஆரம்பமாயிடுச்சு. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க கிருஷ்ணன். எந்த ஒரு தோஷத்தை நம்ம கழிச்சாலும் அதை முழுசா செஞ்சிடணும். ஒருவேளை அதை செய்யாம விட்டாலோ இல்ல இந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடந்தாலோ அதோட வீரியம் முன்ன இருந்ததை விட இன்னும் ஜாஸ்தி ஆயிடும். சுருக்கமா சொல்லணும்னா அடிப்பட்ட பாம்பு காலை கொத்தாம விடாதுன்னு சொல்ற மாதிரி. அப்போ என் பொண்ணு கல்யாணம்? இனிமே உங்க பொண்ணு கல்யாணம் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நாம இப்ப ரொம்ப ஆபத்தான கட்டத்துல இருக்கோம். ஏற்கனவே இந்த பையனோட ஜாதகத்துல கிரகநிலைகள் வேற சரியில்லை. இதனாலதான் நான் எந்த ஒரு தோஷ ஜாதகத்தை பார்க்கறதும் இல்ல, பலன் சொல்றதும் இல்ல. அப்படியே பலன் சொன்னாலும் பரிகாரம் சொல்றதும் இல்ல. ஏன்னா இந்த காலத்துல யாருமே ஜாதகத்தையோ அதோட பலனையோ பரிகாரத்தையோ நம்புறதே கிடையாது. நீங்க வந்து கேட்டீங்கிற ஒரே காரணத்தினாலதான் நான் இந்த ஜாதகக்காரருக்கு பரிகாரத்தையே சொன்னேன். அதையும் விட உங்க பொண்ணு ஆசைப்பட்டுட்டாங்கிறதுனாலதான் நானே தனிப்பட்ட முறையில இதுல இறங்கினேன். சரி, நடந்தது நடந்து போச்சு. யாரு இந்த காரியத்தை செஞ்சாங்கன்னு தெரியல. ஒருவேளை நமக்கு ஆகாதவங்க, நம்மள பிடிக்காதவங்க இந்த வேலையை செஞ்சிருப்பாங்க போல. எந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும்ல. நீங்க பெரியவங்க, மந்திர தந்திரம் படிச்சவங்க, உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. சின்ன பிள்ளைங்க ஆசைப்பட்ட மாதிரி வாழணும். ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க சுவாமிஜி. இல்ல, உன் பொண்ணால வந்தது. அவன் மட்டும் லவ் பண்ணாம இருந்திருந்தா இந்த ஜாதகம் சரியில்லை வேண்டாம்ட்டு வேற மாப்பிள்ள பாத்துருக்கலாம். பெரியவங்க சொன்னா கேக்குறீங்களா? இந்த உலகத்துல யார் லவ் பண்ணாம இருக்காங்க? என்னங்க அதெல்லாம் போய் பெருசா பேசிக்கிட்டு வேற என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. இதுக்கு சுவாமிஜி தான் பதில் சொல்லணும். இதுல நான் என்ன பதில் சொல்றதுக்கு இருக்கு? நான் சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்ப தாலியிலிருந்து விடுபட்ட அந்த ஆத்மா என்ன பண்ணுதோ தெரியல. இனிமே அது பாபாஜியோட மந்திர சொல்லுக்கு கட்டுப்படுமா அப்படிங்கறதும் தெரியல. நாம இவ்வளோ நாள் மரத்துக்கு கட்டின தாலியினாலதான் அதால வெளியில வர முடியலங்கிறதும் இந்நேரம் அதுக்கு தெரிஞ்சிருக்கும். இனிமே என்ன ஆபத்து வரப்போதோ என்னால யோசிக்கவே முடியல. இவ்வளவுக்கும் காரணம் அந்த மரத்துல இருந்து தாலி எடுத்து வந்தா அவன் மட்டும் யாரும் கண்டுபிடிக்க சுவாமிஜி. அவனை என் கையில நானே வெட்டி போடுறேன். உங்களுக்கு அந்த சிரமமே வேண்டாம் கிருஷ்ணன். கண்டிப்பா இன்னைக்கு மதியமே பாபாஜி இதுக்கான பூஜையில உட்கார போறாரு. அவரால் யார் இந்த தாலிய மரத்துல இருந்து கழட்டினதுங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். அது எப்படி சுவாமிஜி?
பாபாஜி வெத்தலையில மை வச்சு பாப்பாரா? இல்லம்மா, அவர் மந்திரத்தை சொல்லி தேங்காயை உடைச்ச அடுத்த நிமிஷமே அந்த தாலி அறுத்தவனோட கை விளங்காம போயிடும். இது ஒண்ணு போதாதா அது யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்க? ஐயோ அப்படிலாம் வேண்டாம். நீ ஏன் பயப்படுற? இல்லப்பா, என்னால யாரும் பாதிக்க கூடாதுல்ல. அப்போ உனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்ல? ஆஹா, எனக்கு ராகவ் வேணும். இதுவும் வேணும் அதுவும் வேணும்னா எப்படி கயல்? நீ பயப்படாத கயல், இதுல உனக்கு எதுவுமே ஆகாது. தாலி எடுத்தாங்க பத்தியா, அவங்களுக்கு தான் ஆபத்து. அதுக்கப்புறம் கை கால் குணமாகாதா? சாகிற வரைக்கும் குணமாகாது. ப்ளீஸ் கொஞ்சம் பொறுங்க, அதெல்லாம் வேண்டாம். அப்போ அது யாருன்னு உனக்கு நல்லா தெரியுமா? என்ன கயல், உனக்கு தெரியுமா? தெரிஞ்சா சொல்லிரு, உங்க நல்லதுக்கு தானே சொல்றோம். மந்திரக்கட்டு போட்டாச்சுன்னா யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அவங்க கை கால் கடைசி வரைக்கும் விளங்காமே போயிடும். நான் சொல்லிடுறேன். தாலிய மரத்துல இருந்து எடுத்தது ராகவ் தான். என்னது மாப்பிள்ள ராகவனா? என்னமா சொல்ற? உனக்கு மூளை இருக்கா? எவ்வளவு பெரிய ஆபத்தான காரியத்தை செஞ்சிருக்க தெரியுமா? உனக்கு இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உனக்கு இனிமே கல்யாணமே நடக்காது. உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தானே நாங்க இவ்வளவு பாடுபடுறோம். நீ என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? கயல், நீ அந்த ராகவனை மறந்துரு. உனக்கு வேற மாப்பிள்ள பாக்குறோம். இல்லப்பா, என்னால முடியாது. அந்த ராகவே சாக போறாமா? நீ அவன் கூட சேர்ந்து சாக போறியா? ஏன் இப்படி எங்களை குடும்பப்படுத்துற? இதுக்கு மேல அந்த ராகவனை பத்தி ஒரு வார்த்தை பேசுன அப்புறம் நடக்கிறதே வேற. போகல போய்கிறது எல்லாம் நீ கொடுக்கிற செல்லம் தான். அதனாலதான் இவ்வளவு விலையே வந்திருக்கு. வள்ளி ஆத்மாவுக்கு உதவ போய் ராகவும் கயலும் இப்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க. ஏற்கனவே இந்த திருமணத்துல கயலோட அப்பாவுக்கு விருப்பம் கிடையாது. கயலுக்காக சம்மதிச்சார். தன்னுடைய குடும்ப ஜோதிடரான ராம் பண்டிட் பேச்சை மீறினது கயலுடைய அப்பாவுக்கு பெரிய கோபத்தை உண்டு பண்ணிடுச்சு. இப்போ ராகவ் கயலுடைய திருமணம் நடக்குமா? வள்ளி ஆத்மாவுடைய அடுத்த பலி யார்? கேள்விகள் பல, விடை நாளை பார்க்கலாம். இது ஆத்மா.